Taste the Daily. தற்போது ஒரு அண்மை செய்தி. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று விளம்பரப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி மன்றங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கத்தால் சீரழிந்து மக்களின் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளன என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. உள்ளாட்சியில் நல்லாட்சியா, குடும்ப ஆட்சியின் கோர காட்சியா, எங்கும் எதிலும் ஊழல், விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எங்கு நீதி மறைந்து நிழல் ஆட்சி செய்யுமோ அங்கு நல்லாட்சி என்பது வெறும் வாக்குறுதியே என்ற தத்துவம் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளுடைய தற்போதைய நிலையை துல்லியமாக வெளிப்படுத்தி இருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று விளம்பரப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி மன்றங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதிக்கத்தால் சீரழிந்து மக்களுடைய நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் 2 மடங்கு சொத்து வரி உயர்வுடன் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு, பல மடங்கு குடிநீர் கட்டணம், கழிவுநீர் கட்டணம், தொழில் வரி உயர்வுடன் குப்பை வரியையும் பல மடங்கு உயர்த்தி உள்ளாட்சியினுடைய நிதி நிலைமையை உயர்த்தியதாக நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு வாங்கக்கூடிய வரிகளுக்கு ஏற்ப சாலை வசதியோ, குடிநீர் வசதியையோ, தெருவிளக்கு வசதியையோ மக்களுக்கு ஏற்படுத்தி தரவில்லை, எதையும் மேம்படுத்தப்படவில்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் முன்னாள் உதவி கமிஷனர், மண்டல தலைவர், உதவியாளர் உட்பட 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் மண்டல தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் கூறியதனுடைய அடிப்படையில் நாங்கள் சொத்து வரியை குறைத்தோம் என்று வாக்குமூலம் அளித்திருப்பதையும் எப்போதும் குற்ற செயல் செய்பவர்களை காப்பாற்ற முயலும் திரு ஸ்டாலின் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட திமுக மண்டல குழு தலைவர்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களை ராஜினாமா செய்ய உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர்களும் ராஜினாமா செய்துள்ளனர். மதுரை மாநகராட்சி தவிர ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கோவை, திருநெல்வேலி ஆகிய மாநகராட்சியுடைய மேயர்களும் ஏற்கனவே ராஜினாமா செய்துள்ளனர். மேலும் விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வதாக சர்க்காரியா கமிஷனாலேயே குறிப்பிடப்பட்ட திமுகவினர் வசம் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் திமுக மேயர் மற்றும் தலைவர்களாக உள்ளவர்கள் எதிர்த்து எதிர்க்கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கூறும் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு திமுகவின் கவுன்சிலர்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சியுடைய கவுன்சிலர்களே ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறுவதும் உள்ளிருப்பு போராட்டங்கள் நடத்துவது என்றும் ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு காரணம் உள்ளாட்சி பதவிகள் குடும்ப உறுப்பினர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தங்கு தடையின்றி நடப்பதுதான் என்று தெரிவித்திருக்கிறார். உள்ளாட்சி மன்றங்கள் மக்கள் நலனுக்காக அமைக்கப்பட்டவை என்றாலும் இவை உடன்பிறப்புகளுடைய குடும்ப ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவையோ என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய ஊழல்கள் மீண்டும் மீண்டும் எழுவது மக்களை ஏமாற்றுவதாகவே உள்ளது. இந்த நிலையில் விடியா திமுக ஆட்சியுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி பொதுவெளியில் பேசி வரக்கூடிய உள்ளாட்சிகளில் நல்லாட்சி என்பது வெறும் வெற்று விளம்பரமாகவே, வாய் வீச்சாகவே தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஏன் இவர்களை தேர்ந்தெடுத்தோம் என்று தங்களை தாங்களே தமிழக மக்கள் நொந்து கொண்டிருக்கின்றனர் என்றும் தமிழக நலனை கவனிக்காமல் குடும்ப நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் விடியா திமுக ஸ்டாலின் அரசு ஜனநாயகத்திற்கு எதிரானது. உள்ளாட்சி மன்றங்கள் மக்களுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டவை, குடும்ப ஆதிக்கத்திற்காக அல்ல என்பதை தமிழக மக்கள்
வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு ஸ்டாலினுக்கு உணர்த்த தயாராகி விட்டார்கள் என்பதை நான் செல்லும் இடங்களில் எல்லாம் கூடும் மக்கள் கூட்டம் எடுத்துரைக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் போது தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.